இறைவனுக்கு உருவம் உண்டா? உண்டு. நிரந்தரமான உருவம். அந்த உருவம் என்பது உலகியலுக்கு அப்பாற்பட்டது. உருவ வழிபாடு தான் செய்யணுமா? ஆம், அதுதான் எளிது. அதிலேயே சொரூபத்தின் குணங்களையும் ரசிக்கலாம். 3, அந்த உருவத்தை காண முடியுமா? யோகத்தால் காணலாம், முக்தி அடைந்தால் காணலாம். நாம் எப்படி காணலாம்? அவதரிக்கும் போது காணலாம். அவதாரம்ங்கிறது எப்பயோ பண்ணுறார், அப்போ விக்கிரகம் எதுக்குன்னா, ஆமாம் எப்பயோ தான் அவதாரம் பண்ணுவார். நாம் எப்போதும் தரிசிக்க வேண்டும் என்றால் அதற்கு விக்கிரகம் வேணும். அந்த விக்கிரகத்தில் உள்ள பகவானுக்கு எல்லா சக்தியும் உண்டா? நிச்சயமாக எல்லா சக்தியும் உண்டு. இப்போ 6வது கேள்வி. இங்கே தான் ஒரு சின்ன பிரச்சனை. நாம வடித்த விக்கிரகம் தானே. யாரோ ஒரு சிற்பி அவர் அந்த திருமேனியை வடித்திருப்பார். நாம ஒரு சிற்பிட்டேருந்து ஒரு விக்கிரகத்தை பண்ணி வச்சுட்டு இல்லை அவருக்கு எல்லா சக்தியும் வந்துருத்து, இது பெருமாளுடைய 5வது நிலை, அர்ச்சாவதாரம், இவர் தான் கடவுள், இவர் தான் உலகத்தை படைத்து காத்து அழிக்கிறார், இவர் தான் முக்தி தருகிறார்னா அது ஏற்புடையதாக இருக்கிறதா? இதான் நம்பர் 6. நாம் வடித்த விக்கிரகம் தானே. அந்த விக்கிரகத்தில் இருக்க கடவுளுக்கு எல்லா சக்தியும் உண்டுங்கிறோமே, இதை ஒத்துக்க முடியுமா? ஒருத்தர் சொன்னார், டிவோஷன் இஸ் செல்ஃப் டிசப்ஷன்ட்டார். இதை வச்சு அவன் தன்னைத்தானே ஏமாத்திக்கிறான்ப்பா. அவனா ஒரு விக்கிரகம் பண்ணா, அவனே கடவுள்னா, இவர் அனுகிரகம் பண்ணுறாருன்னு அவனே நம்பிட்டான். அப்படியா? இதை எப்படி புரிந்து கொள்வது? இதற்கு ராமானுஜர் ஒரு விளக்கம் கொடுத்தார். எப்படி புரிஞ்சுக்கணும்னா, நாம் வடித்த விக்கிரகம்ங்கிறது சரிதான், ஆனால் அந்த விக்கிரகத்தில் முறைப்படி ஆகமம், அது வைகானச ஆகமமோ ஸ்ரீ பாஞ்சராத்திர ஆகமமோ, அந்த ஆகம முறைப்படி மந்திரங்கள் சொல்லி பெருமாளை ஆவாகனம் செய்வார்கள். அதுக்கு முன்னாடி அது கல்லாக, விக்கிரகமாக, உலோகமாக எதுவாக வேணாலும் இருக்கும். ஆனால் அதில் பெருமாளை ஆவாகனம் பண்ணிட்டா வைகுண்டத்தில் உள்ள திருமேனியோடு அந்த விக்கிரகத்தில் பகவான் கலந்துடுறானோ. எதை போல கலக்கிறான்னா, இந்த உதாரணம் பாருங்க. ஒரு படி தண்ணீரில் 24 படி பால் கலந்தா என்ன கிடைக்கும்? நம்ம வீட்டு பால்காரரை தான் கேட்கணும், அவர் தான் கலக்கிறார். ஒரு படி தண்ணியில் 24 படி பால் கலந்தா என்ன கிடைக்கும்? 25 படி பால். அதுக்கப்புறம் யாராவது தண்ணீர்னு சொல்லுவாளா? ஒரு படி தண்ணீரில் 24 படி பால் கலந்தாச்சுன்னா அது 25 படி பாலாக தானே இருக்கும். நாம் வடித்த விக்கிரகம்ங்கிறது ஒரு படி தண்ணீரை போல மந்திரங்கள் சொல்லி பெருமாளை ஆவாகனம் பண்ணா தன் திருமேனியோடு கலக்கிறானே, அந்த வைகுண்ட திருமேனிங்கிறது 24 படி பால் போல இந்த விக்கிரகம்ங்கிற ஒரு படி தண்ணீரில் அவன் திருமேனிங்கிற 24 படி பால் கலந்துருத்துனா அங்கே 25 படி பால் மட்டும்தான் இருக்கும். பகவான் திருமேனி தான் இருக்குமே ஒழிய அதுக்கப்புறம் நாம் வடித்த விக்கிரகம் என்பது அந்த இடத்தில் இருக்காது. இது ஆகம சாஸ்திரத்தில் பகவானே சொல்லியிருக்கான். சிலதுக்கெல்லாம் என்ன ஏற்றம்னா, பெருமாளே தன்வாயால் சொல்லிட்டா வேல்யூ உண்டு. பாஞ்சராத்திர ஆகமத்தில் ஸ்ரீ பிரஷ்ன சம்ஹிதைன்னு ஒரு பகுதி, அதன் அடிப்படையில் தான் கும்பகோணத்தில் 6வது ஆழ்வான் சன்னதியில் பூஜைகள்லாம் நடக்கிறது. அந்த ஸ்ரீ பிரஷ்ன சம்ஹிதையில் 4ஆம் அத்தியாயத்தில் சார்ங்கபாணி பெருமாள் கோமளவல்லி தாயார்கிட்ட சொல்கிறார், ஒரு பக்தன் பக்தியோடு விக்கிரகம் வடித்து, அது உலோகமாக இருக்கலாம், மரமாக இருக்கலாம், கல்லாக இருக்கலாம், மண்ணாக கூட இருக்கலாம், ஒரு விக்கிரகத்தை வடித்து முறைப்படி மந்திரங்களால் என்ன அதில் பிரதிஷ்டை பண்ணிட்டான்னா, பெருமாள் சொல்கிற ஸ்லோகம், அகம் தத் பிம்பம் ஆவிஷ்ய பக்தானாம் இஷ்ட சாதகா துவயாசக பவிஷ்யாமி நாத்திர சந்தேக அஸ்துதே. கோமளவல்லி, பக்தன் மட்டும் அப்படி ஒரு விக்கிரகம் வடிச்சுட்டான்னா அந்த விக்கிரகத்துக்குள் உன்னோடு சேர்ந்து நான் நுழைவேன். நான் மட்டும் சொல்லலை, தாயாரையும் சேர்த்து விட்டார். உன்னோடு சேர்ந்து நான் நுழைவேன், இருந்து கொண்டு அவன் என்னென்னலாம் கேட்குறானோ, தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம், அறம், பொருள், இன்பம், வீடு அத்தனையும் அவனுக்கு கொடுப்பேன். இதில் உனக்கு சந்தேகமே வேண்டாம்ங்கிறான். இன்னும் ஒரு படி மேலே ஆச்சாரியர்கள் சொல்கிறா, ஒரு விக்கிரகத்தில் பெருமாள் ஆவாகனம் பண்ணிட்டா அது பெருமாள், அவ்வளோதான். அதை விக்கிரகம் நாம் நினைக்கிறதே பாப்பமா. ஒரு பெருமாள் திருமேனியை பார்த்துட்டு இது வெள்ளியா, தங்கமா, மரமா அப்படின்னு ஆராயறா பாருங்க. அப்படி ஆராய்ச்சி செய்வது தன் தாயின் கற்பையே சோதிப்பது போல பெரிய பாப்பம் இருக்கா. மாத்ரியோனை பரீட்சைக்கு சமம்ங்கிறா. நம்ம அம்மாவை கற்பை சந்தேகிப்பதுங்கிறது பெரிய பாப்பம் இல்லையா? அதுபோல தான் பகவானுடைய ஒரு திருமேனியை பார்த்து, ஓ பஞ்சலோக விக்கிரகமா, இது செப்பால் பண்ணதா, இது தங்கத்தால், இந்த ஏற்றத்தாழ்வே கிடையாது. அவர் தங்கத்தால் ஆன பெருமாளாக இருக்கலாம், வெள்ளியால் ஆன பெருமாளாக எதா வேணாலும் இருக்கலாம். அதில் பெருமாள் ஆவாகனம் பண்ணியாச்சுன்னா அது பகவானுடைய திருமேனி என்று தான் கருத வேண்டும். அதுக்கு தான் ஒரு படி தண்ணி 24 படி பால். உதாரணத்தை வச்சுக்கோங்க, 24 படி பால் சேர்ந்தாச்சுன்னா அது மொத்தமாக பாலாகத்தான் இருக்கும். ஆவாகனம் பண்ணியாச்சுன்னா அது பகவானுடைய திருமேனியாகத்தான் இருக்கும். இதுக்கு பல பல பிரமாணங்கள் இருக்குது. பகவத்கீதையில் 4ஆம் அத்தியாயத்தில் கிருஷ்ணன் சொல்கிறான், ஏ யதாமாம் பிரபத்யந்தே தாங் ததைவ பஜாமியகம்னா.
என் பக்தர்கள் எந்த வடிவில் என்னை வழிபடணும்னு ஆசைப்படுறாளோ அந்த வடிவில் நான் இருப்பேன். கோவிலில் ஒரு விக்கிரகத்தில் இவர் தான் பெருமாள் நம்பி வழிபடுறான்னா அந்த பக்தனுடைய நம்பிக்கைக்கும் பக்திக்கும் மதிப்பளித்து அந்த திருமேனியில் நான் இருந்து அனுகிரகம் பண்ணுவேன். இது கீதையில் கண்ணன் சொன்னது. இன்னொரு விஷயம் சொல்கிறேன். நம்மாழ்வார் பாடியிருக்கார் திருவாய்மொழியில் 3ஆம் பத்தில் 6ஆம் திருவாய்மொழி. தஞ்சமாகிய தந்தை தாயோடு தானுமாய் அவை அல்லனாய் எஞ்சலில் அமரர் குலமுதல் மூவர் தம் உள்ளும் ஆதியை அஞ்சி நீர் உலகத்துள்ளீர்கள் அவன் இவன் என்று கூழேன்மின் நெஞ்சினால் நினைப்பான் எவன் அவனாகும் நீழ்கடல் வண்ணனே. உங்கள் நெஞ்சில் எந்த வடிவம் நினைக்கிறீர்களோ அந்த வடிவமாக பகவான் வந்து அனுகிரகம் பண்ணுவான். இந்த பாட்டின் அடிப்படையில் ஒரு சின்ன அனெக்டோட் சொல்கிறேன். காஞ்சிபுரத்தில் திருப்புட்குழி ஸ்ரீனிவாச தாத்தாச்சார் சுவாமின்னு ஒரு பெரியவர் வாழ்ந்து வந்தார். திருப்புட்குழி ஸ்ரீனிவாச தாத்தாச்சாரியார் சுவாமி. அவர் தன் ஆச்சாரியன்ட்ட போய் சரணாகதி பண்ணணும், பெருமாள்கிட்ட சரணாகதி பண்ணணும், நீங்கள் பண்ணி வைக்கணும்னு பிரார்த்திச்சாராம். அவள் ஆச்சாரியன் கேட்டாராம், நம்ம ஊர் வில்லியம்பாக்கம் பெருமாள்கிட்ட சரணாகதி பண்ணி வைக்கட்டுமா, காஞ்சி வரதராஜ பெருமாள்கிட்ட சரணாகதி பண்ணி வைக்கட்டுமான்னு கேட்டார். அதுக்கு இந்த சிஷ்யர் பதில் சொன்னாராம், சுவாமி உங்கள் திருமாளிகை சாலக்கிராம பெருமாள்கிட்ட பண்ணி வச்சாலே போதும்னாராம். ஏன்னா காஞ்சி வரதராஜனுக்கு என்ன பவர் உண்டோ வில்லியம்பாக்கம் பெருமாளுக்கு என்ன பவர் உண்டோ நம் வீட்டில் உள்ள சாலக்கிராமத்துக்கும் அதே பவர் உண்டு. நெஞ்சினால் நினைப்பான் எவன் அவனாகும் நீழ்கடல் வண்ணனே. நாம் நினச்சிட்டு இருக்கோம் என்னப்பா இது சாலக்கிராமம்னா. ஒரு கதை கேள்விப்பட்டிருக்கடா. ஒரு ஆற்றுல சிராத்தம் நடந்தது. சிராத்தம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்தணர்களுக்கு உணவளிப்பதற்கு முன் ஸ்ரீ வைஷ்ணவ நெறியில் பெருமாள் திருவாராதனம் பண்ணிட்டு தான் சாப்பாடு போடணும். அதனால் அந்த வாத்தியார் சுவாமி சாஸ்திரிகள் கேட்டாராம், உங்கள் ஆற்றுல சாலக்கிராம பெருமாள் இருக்காரா? மாமி தலையை சொரிஞ்சாலாம், இருக்கார், அஞ்சலை பெட்டிக்குள்ளே வச்சுருக்கேன் பாருங்கண்ணா. சுச்சோ சரி. இவரும் அந்த சாஸ்திரிகளோ வயசானவர் தட்டு மாதிரி அஞ்சலை பெட்டி எடுத்து சாலக்கிராம பெருமாள் எடுத்து அவருக்கு திருவாராதனெல்லாம் பண்ணி அர்க்கியம் சமர்ப்பயாமி பாத்தியம் சமர்ப்பயாமி ஆச்சமனியம் எல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பெருமாள் தீர்த்தம் எல்லாருக்கும் கொடுக்குறார். பார்த்தா பெருங்காய வாடை வந்து தான் பெருமாள் தீர்த்தத்தில். சிராத்தத்தில் பெருங்காயமே சேர்க்கக்கூடாது, பெருங்காய வாடை வருதே. மாமிகிட்ட கேட்டாராம், என்ன மாமி தீர்த்தத்தில்? மாமி சொன்னாலாம், அச்சோ அஞ்சலை பெட்டியிலேருந்து பெருங்காயத்தை எடுத்து அதுக்கு திருவாராதனம் பண்ணிட்டேளான்னாலும். ஒரே அஞ்சலை பெட்டியில் சாலக்கிராமத்தையும் வச்சுருக்கா பெருங்காயத்தையும் வச்சுருக்கா. இவர் பெருங்காயத்தை எடுத்து வச்சுன்னு அதான் சாலக்கிராமம் நினச்சிட்டு பெருங்காயத்துக்கு அர்க்கியம் சமர்ப்பயாமி பாத்தியம் சமர்ப்பயாமி ஆச்சமனியம் சமர்ப்பயாமி எல்லாம் பெருங்காயத்துக்கு பண்ணியிருக்கார். அந்த அளவுக்கு எளிமையோடு நம்ம ஆத்துல ஒரு சாலக்கிராம பெருமாள் இருக்கார் பாருங்க, அவருக்கும் 100க்கு 100 பவர் உண்டு. இதுக்கு மேலே ஒரு விஷயம், ராமானுஜர் வாழ்வில் நடந்த ஒரு சம்பவம். இது ஸ்ரீரங்கத்தில் நடந்த உண்மை சம்பவம். ராமானுஜர் பிக்ஷைக்காக எழுந்தருள்றார் ஸ்ரீரங்கத்தில். காவிரி கரை பக்கமாக போகிறார். காவிரி மணலில் பார்த்தா சின்ன சின்ன பசங்கள்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு கல் எடுத்து வச்சாலும். இதுதான் ரங்கநாதன். சும்மா ஒரு கல், கருப்பு கல். இதுதான் ரங்கநாதன். இவருக்கு நாங்கள் உற்சவம் கொண்டாட போகிறோம். உற்சவம்னா பிரசாதம் பண்ணணுமே, மண்ணுருண்டையெல்லாம் திரட்டினாலும். இதுதான் லட்டு பிரசாதம். நம்பெருமாளுக்கு லட்டு. மண்ணுருண்டையெல்லாம் திரட்டினா. எல்லாத்தையும் திரட்டி பெருமாளுக்கு இவாளே நிவேதனம் பண்ணா. ஒரு பையன் அர்ச்சகர் மாதிரி வேஷம் போட்டுண்டான். இன்னொரு பையன் பாராயணக்காரர், அருளிச்செயல் திவ்ய பிரபந்த அத்தியாபகர். இன்னொருத்தர் வேத பாராயணக்காரர். இன்னொருத்தர் மடப்பள்ளி கைங்கரியப்பரர். இன்னொருத்தர் ஸ்ரீபாதம் தாங்கி. அவ எல்லா வேஷமும் போட்டுட்டா. ஒரு பையன் ராமானுஜர் மாதிரி வேஷம். ஏன்னா கோவிலில் முதல் மரியாதை ராமானுஜருக்கு. அதை அப்படியே அந்த மாக் உற்சவம் மாதிரி பண்ணுறாலும் அப்படியே நாங்கள் எல்லாம் டிட்டோவாக பண்ணுறோம். ஒரு பையன் ராமானுஜர் போல் 12 திருமண், காஷாயம், திருதண்டம் எல்லாம் கையில் வச்சு தயாராகிட்டான். இப்போது லட்டு பிரசாதம், முதல் பிரசாதம் கொடுக்கணும். அருளப்பாடு எம்பெருமானார் அப்படின்னு கூப்பிட்றா ராமானுஜருக்கு முதல் பிரசாதம்னு. இந்த காட்சியை கண்குளிர ராமானுஜர் பார்த்துட்டு இருந்தாராம். ஐயோ, இந்த பிஞ்சு குழந்தைகளுக்கு எவ்வளோ பக்தி. விளையாடுறதுன்னா எத்தனையோ விளையாட்டு இருக்குது. அதெல்லாம் விட்டுட்டு ஒரு கல் எடுத்து வச்சு இதுதான் ரங்கநாதன்னு சொல்லி மண்ணுருண்டைய பிரசாதமாக நிவேதனம் பண்ணி ராமானுஜர் கண்கள் அவ்வளோ கண்ணீராம். ஐயோ, இந்த குழந்தைகளுக்கு எவ்வளோ பக்தி, எவ்வளோ பக்தி, எவ்வளோ பக்தின்னு அழுதுன்னு இருக்கவ அருளப்பாடி எம்பெருமானார் நாயிந்தே இதோ வந்துட்டேன்னு பிக்ஷ பாத்திரத்தோடு ராமானுஜர் வந்தார். அந்த பையன் திருவாராதனம் பண்ணுற ஷோக்கில் கவனிக்கலை. வந்தது ஒரிஜினல் ராமானுஜரா டூப்ளிகேட் ராமானுஜரான்னு கவனிக்கலை. இந்த மகா பிரசாதம்னு மண்ணுருண்டைய தூக்கி ராமானுஜர் பிக்ஷ பாத்திரத்தில் போட்டான். மகா பிரசாதம் யாம்பெரு சம்மானம்னு கண்ணில் ஊற்றின்னு வாங்கிட்டு ராமானுஜர் வந்துட்டார். அப்போ தான் இன்னொரு பையன் சொன்னான், டேய் நான் இங்கே இருக்கேன்டான்னா. ஏய் நீ இங்கே இருக்கதா யாரோ வந்து வாங்கிட்டு போனாலே யாரான்னு பார்த்தா உண்மையான ராமானுஜர் வாங்கிட்டு போயிட்டார். ராமானுஜருடைய சிஷ்யர் ஒருத்தர் ராமானுஜர்கிட்ட வந்து, சுவாமி அதை கீழே கொட்டுங்கோன்னார். எதடா கொட்ட சொல்கிறேன்னு கேட்டார். இந்த மண்ணுருண்டையே கீழே கொட்டுங்கோ. ராமானுஜர் சொன்னார், அது மண்ணுருண்டை கிடையாது, பிரசாதம். பெருமாள் வாய்க்கு போகிறதுக்கு முன்னாடி நீ கல்லுருண்டை மண்ணுருண்டை எது வேணாலும் சொல்லிக்கோ. பெருமாள் திருவாய்க்கு போயிட்டு வந்தாச்சுன்னா அது பெருமாள் அமுது செய்த பிரசாதம்.
அதுக்கு மேலே நீ இதெல்லாம் சொல்லப்படாது. அவன் சொன்னா அது பெருமாளே இல்லை. இவன் ஒரு கல் எடுத்து வச்சு கல்லுக்கு தானே மண்ணுருண்டையை காமிச்சான், அது பெருமாளே இல்லையேன்னா. ராமானுஜர் சொன்னார், உங்களுக்கெல்லாம் ஆழ்வார் பாசுரத்தில் நம்பிக்கை இல்லையா? பொய்கை ஆழ்வார் பாடியிருக்கார், தமர் உகந்தது எவ்வுருவம் அவ்வுருவம் தானே, தமர் உகந்தது எப்பேர் மற்றப்பேர், தமருகந்து எவ்வண்ணம் சிந்தித்திமையாதிருப்பரே அவ்வண்ணம் ஆழியானாம். பக்தன் விரும்பி ஒரு வடிவத்தில் பகவான் இருக்கான், நம்பி வழிபட்டா அந்த வடிவில் பகவான் இருப்பான். இந்த பிஞ்சு குழந்தைகள் பிஞ்சு மனசுல பக்தியோடு இந்த கல்லில் ரங்கநாதன் இருக்கான் நம்பி பிரசாதம் சமர்ப்பிச்சிருக்கான்னா அந்த கல்லில் அரங்கன் இருப்பானா மாட்டானான்னு கேட்டார் ராமானுஜர். நிச்சயம் இருப்பான் நான் சிஷ்யர்கள், போய் நீங்களும் பிரசாதம் வாங்கிக்கோங்க ராமானுஜர். அப்போ ஒரு சின்ன பையன் வச்ச கல்லா இருந்தாலும் அவனுக்கு நம்பிக்கை இருந்தால் அதில் பகவான் இருந்து அனுகிரகம் பண்ணுவான். அதனால நாம் வடித்த விக்கிரகம் என்றோ நாம் வைத்த கல் என்றோ உலோகம் என்றோ இதை பார்க்க தேவையில்லை, அப்படி பார்க்கவும் கூடாது. ஏன்னா பெருமாளை முறைப்படி ஆவாகனம் பண்ணிட்டா அதில் பகவானே வந்து எழுந்தருளி இருக்கிறான். அது பகவான் எடுத்த அவதாரம், அது பகவானின் வடிவம். 6வது கேள்விக்கும் பதில் கிடைச்சுடுத்து. இப்போ 7வது கேள்விக்கு வருவோம். காவிரி மணல்ல கல் வச்சாலே பெருமாள் தானே, அப்புறம் எதற்காக பெரிய பெரிய கோவில்கள் கட்ட வேண்டும்? கேள்வி கரெக்டா? இவ்வளோ பெரிய கோபுரம், இவ்வளோ பெரிய இடம், கோவில், நந்தவனம், பொய்கை, புஷ்கரிணி, இவ்வளோ பெரிய கோவில் தேவையா? என்ன சொல்கிறேன்? எதற்காக அமைக்கணும் அப்படின்னா அதுக்கு பல காரணங்கள் இருக்குது. முதல் காரணம், திருக்கோவில் அமைப்பு எப்படி அமைச்சிருக்காருன்னா வைகுண்ட லோகத்தில் உள்ள திருமாமணி மண்டபத்தை போலவே அமைத்திருப்பார்கள். வைகுண்டத்தில் பகவான் எழுந்தருளி இருக்கும் திருமாமணி மண்டபம்னு இருக்குது. நம்மாழ்வார் பாடியிருக்கார், வந்தவர் எதிர்கொள்ள மாமணி மண்டபத்து அந்தமேல் பேரின்பத்து அடியரோடு இருந்தமை. அந்த திருமாமணி மண்டபத்தின் ரெப்ளிகா தான் நாம் இங்கே பார்க்கக்கூடிய திருக்கோவில்களாம். அப்போ நாம் கோவிலுக்கு போய் பெருமாளை சேவிக்கும் போது என்ன உணர்வு வரும்னா, வைகுண்டத்துக்கே போய் அங்கே உள்ள பரவாசுதேவன் நாராயணனை தரிசனம் பண்ணிட்டு வந்த அனுபவம் கிடைக்கணும். அதுக்காகத்தான் இவ்வளவு பெரிய கோவில்னு அமைத்து அதில் பெருமாளுடைய திருமேனியை பிரதிஷ்டை பண்ணியிருக்காளாம். எப்படின்னு சொல்கிறேன். முதல்ல ஒருத்தர் வைகுண்டத்துக்குள்ளே நுழையிறார்னா அங்கே வெரஜா நதின்னு ஒரு நதி இருக்கும். அந்த வெரஜா நதியில் நீராடினா நம்முடைய பாபங்கள் இது எல்லாம் நீங்கிடுறது. ஜீவாத்மா அதுக்கப்புறம் தூய ஜீவாத்மாவாக வைகுண்டத்துக்குள்ளே முக்தாத்மாவாக நுழையிறான். அந்த வெரஜா நதிக்கு பிரதிநிதியாக தான் பாருங்கோ பெரும்பாலான திவ்ய தேசங்கள் ஒரு நதிக்கரையில் தான் இருக்கும். எந்த திவ்ய தேசம்னாலும் ஒரு நதிக்கரையில் இருக்கும். இப்போ ஸ்ரீரங்கம், திருக்குடந்தைனா காவிரி கரை, இந்த பக்கம்லாம் பார்த்தா பாலாற்றின் கரை, இன்னும் தெற்க போனால் வைகை கரை, தாமிரபரணி கரை. திவ்ய தேசங்கள் எல்லாம் நதிக்கரை. எதுக்குன்னா அந்த நதியில் நீராடிட்டு போகும்போது வெரஜா நதியில் நீராடி நாம் வைகுண்டத்துக்குள்ளே போகிறோங்கிற உணர்வு ஏற்படணும். கோவில் வாசலில் பார்த்தா பெரிய கோபுரம் இருக்கும். எதுக்காக அந்த கோபுரம் அப்படின்னா வைகுண்டத்தின் வாசல்லையும் ஒரு கோபுரம் இருக்கான். நீ பார்த்தியான்னு ஒருத்தர் கேட்டார். நான் பார்க்கல, நம்மாழ்வார் பார்த்துருக்கார். கொடியணி நெடுமதில் கோபுரம் குறுகினர். திருவாய்மொழியில் 10-9 திருவாய்மொழியில் நம்மாழ்வார் தனது வைகுண்ட யாத்திரையை அப்படியே அனுபவித்து பாடியிருக்கார். இப்படித்தான் வைகுண்டம் பகவான் கொடுத்தான்னு. அதில் கொடியடி நெடுமதில் கோபுரம், உயர்ந்த மதிலோடு ஒரு பெரிய கோபுரம் வைகுண்டத்தில் இருக்குது. அதன் வாசலில் நித்தியசூரிகள் பூர்ண கும்பம் வச்சு நம்மாழ்வாரை வரவேற்று உள்ளே அழைத்து சென்றார்கள். அதன் பிரதிநிதி தான் பெரிய மதில் சுவர், மேலே ஒரு கோபுரம். அதற்குள்ளே நுழையும் போது வைகுண்டத்துக்குள்ளேயே நுழைகிறோங்கிற எண்ணம் நமக்கு ஏற்பட வேண்டும். அது மட்டும் இல்லாமல் ப்ராக்டிக்கல் ரீசன்ஸும் இருக்குது. அந்த கோபுரத்தின் உச்சியில் கலசம் இருக்குது இல்லையா, அந்த கலசத்துலேயும் பெருமாளை ஆவாகனம் பண்ணியிருப்பா. திருமேனி மட்டும் இல்லை, இந்த சம்பிரோக்ஷணம்னு பண்ணுறா பாருங்க, அதில் கோபுர கலசத்துலேயும் பெருமாளை ஆவாகனம் பண்ணுவா. எதுக்குன்னா உடம்பு முடியலை, வயசாகிடுத்து, கோவிலுக்குள்ளே வந்து பகவானை சேவிக்க முடியலைன்னா இருந்த இடத்துலேருந்து கோபுர கலசத்தை சேவிச்சாலே பகவானை தரிசித்தா அந்த பலன் அவளுக்கு கிடைக்கட்டுங்கிறதுக்காக அந்த கலசத்துலேயும் ஆவாகனம் பண்ணியிருப்பாளாம். அதனால தான் பழமொழி கோபுர தரிசனம் கோடி புண்ணியம். அந்த கலசத்துலேயும் பகவானை ஆவாகனம் பண்ணி வச்சுருக்கா. அதனால தான் கோபுரத்தை நோக்கி கை கூப்புறோம். இது இல்லாமல் இன்னும் சிலர் சயின்டிஃபிக்காகவும் சொல்கிறா. அதாவது நம்ம பொதுவாக சம்பிரதாயமாக சொல்கிறது தான் வசத்தின்னு வச்சுக்கோங்க. இதை செகண்டரியாக ஒரு சயின்டிஃபிக்னு ஒன்று வச்சுக்கோங்களேன். இந்த இடி தாங்கி லைட்னிங் கண்டக்டர்னு சொல்கிறா பாருங்க. ஊரில் ரொம்ப ஒசரமாக இருப்பது கோபுரம். கோபுரத்தை தாண்டி வீடு கட்டக்கூடாதும்பா. அந்த கோபுர கலசம் என்பது உலோகத்தால் ஆனதுங்கிறதுனால இடி மின்னல் தாக்கினாலும் அது ஒரு இடி தாங்கியாக லைட்னிங் கண்டக்டராக இருக்கும். ஆனால் எப்போதுமே நினைவில் கொள்ளுங்கள், இந்த சயின்டிஃபிக் அர்த்தத்தை ப்ராமினெண்ட்டாக சொல்லிட்டா பிரச்சனை இருக்குது. இதுக்காக தான் அதுன்னு சொல்லிட்டா அப்போ உடனே என்ன ஆகிடும்னா, ஓ அப்போ பகவான் கடவுள்லாம் இல்லை போல இருக்குப்பா, நீ அப்படி சொன்னால் ஒத்துக்க மாட்டேங்கிறதுக்காக இதை இப்படி சொல்லியிருக்காளோ அந்த மாதிரி. அது கிடையாது, அதுக்காக தான் சொல்கிறது. முக்கியமான பர்பஸ் வைகுண்டத்தில் உள்ள கோபுரம் தான்.
முக்கியமான பர்பஸ் கலசத்தில் பகவானை ஆவாகனம் செய்வது தான். ஸ்கூலுக்கு தினந்தோறும் நடந்து போனதோட எஃபெக்ட் அப்படியே கொஞ்சம் வெயிட்டும் குறையுங்கிற மாதிரி இதெல்லாம் பண்ணும்போது அடிஷ்னல் பெனிஃபிட் ஒரு இடிதாங்கியும் இருக்கும் அப்படின்னு சேர்த்து வச்சுக்கோங்க. விஷயத்துக்கு வருவோம். கோபுரத்தை தாண்டி உள்ளே போகிறோம். கோவிலில் பார்த்தா ஒரு நந்தவனம்னு இருக்குது, ஸ்தல விருட்சம்னு ஒரு மரம் இருக்குது, புஷ்கரிணின்னு பொய்கை இருக்குது. இதெல்லாம் ஏன்னா வைகுண்டத்துலேயும் இது உண்டாம். சாந்தோக்கிய உபனிஷத் சொல்கிறது, தது ஐரம்மதீயம் சரஹா தது அஸ்வத்த சோமசவனஹா தது அபராஜிதா பூர்வ பிரம்மண பிரபுவிமிதம் ஹிரண்மயம். வைகுண்டத்தில் போனால் சோமசவனம்னு சொல்லி ஒரு அரச மரம் ஸ்தல விருட்சம் இருக்குமா, ஐரம்மதீயம்னு ஒரு பொய்கை இருக்குமா. அந்த ஐரம்மதீயம் பொய்கைக்கு நிகராக தான் கோவிலில் ஒரு புஷ்கரிணி, அந்த ஸ்தலத்துக்கான ஒரு பொய்கை குளம்னு பார்க்குறோம். இந்த சோமசவனம்னு ஒரு அரச மரம் ஸ்தல விருட்சம் வைகுண்டத்தில் இருக்கும். அதன் பிரதிநிதி தான் ஒவ்வொரு கோவில்லையும் பாருங்கள் ஒரு ஸ்தல விருட்சம்னு இருக்குது. இது என்விரான்மெண்ட் ரீதியில் என்ன சொல்லுவா, ஒரு குளம் வெட்டினா நல்லது, அது கோவில்லையும் வெட்டிவிட்டா. மரம் இருப்பதுங்கிறது நல்ல ஆக்சிஜனை கொடுக்கும். அது மட்டும் இல்லை, அதில் இதை விட இன்னும் கிரேட்டர் பர்பஸ் இருக்குது. அது என்னென்னா, இந்த ஸ்தல விருட்சம் இருக்குது இல்லையா, உள்ள பகவானுக்கு கர்ப்ப கிரகத்தில் சன்னதியில் திருமஞ்சனம் அபிஷேகமெல்லாம் பண்ணால் அந்த தீர்த்தம் ஸ்தல விருட்சத்தில் வந்து சேரும்படியாக ஏற்பாடு பண்ணியிருப்பா. அடுத்த தடவை எந்த கோவில் போனாலும் நோட் பண்ணுங்க, ஸ்தல விருட்சத்தை நோக்கி ஒரு சின்ன பாத்தி மாதிரி வெட்டியிருப்பா. இந்த திருமஞ்சன தீர்த்தம் எல்லாம் அது வழியாக அப்படியே ஸ்தல விருட்சத்தை நோக்கி போகும். அந்த ஸ்தல விருட்சம் நன்னா வளர்றதுன்னா சாநித்தியம் உள்ள நன்னா இருக்குன்னு அர்த்தமா. உள்ள சாநித்தியம் நன்னா இருக்குன்னா அவருக்கு திருமஞ்சனம் பண்ணுற தீர்த்தம் இங்கே வந்து பட்டு ஸ்தல விருட்சம் நன்னா வளரும். சாநித்தியம் கொஞ்சம் குறைவு, ஏதோ ஒரு தோஷம் இருக்குன்னா அந்த திருமஞ்சன தீர்த்தத்துக்கு பவர் குறைஞ்சிடும், அது பட்டு ஸ்தல விருட்சம் வளராது. அதனால் ஸ்தல விருட்சம் எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கோ அதை வச்சு சாநித்தியம் எவ்வளோ தூரம் இருக்குதுன்னு புரிஞ்சுக்கலாம். இது மெயின் பர்பஸ். இப்படி ஸ்தல விருட்சம். அதுக்கு மேலே உள்ளே போனால் துவஜஸ்தம்பம்னு பார்க்குறோம். துவஜஸ்தம்பம் எதுக்குன்னா, வைகுண்டத்தில் விஷாக்க யூப்பம்னு ஒரு யூப்பஸ்தம்பம் இருக்குமா. வைகுண்டத்துக்குள்ளே நுழையும் போது இது ஆகமங்களில் இருக்குது. விஷாக்க யூப்பம்னு ஒரு யூப்பஸ்தம்பம் இருக்கும். அதோட ரெப்ரசன்டேட்டிவ் தான் கோவிலில் துவஜஸ்தம்பம். அங்கே விழுந்து நாம் நமஸ்காரம் பண்ணுறோம். அதை தொடர்ந்து கோவிலுக்குள்ளே போனோம்னா மொத்தமாக அந்த அமைப்பே வைகுண்டத்தில் உள்ள திருமாமணி மண்டபம் போல் இருக்கும். அந்த திருமாமணி மண்டபத்தில் பரிவாரத்தோடு பகவான் எழுந்தருளி இருப்பானா. அடியார் குழாங்கள் அழகோலக்கம் இருக்க ஆனந்தமயமான மாமணி மண்டபத்து படியாதுமில் படுக்கையாயிருக்கும் அனந்தன் பணாமணிகள் தம்மின் ஒளிமண்டலத்தின் இடையில் வடிவாரும் மாமலரால் வலவருகும் மற்றை மண்மகளும் ஆய்மகளும் இடவருகும் இருக்க நடுவாக வீற்றிருக்கும் நாரணன்னு காட்சி தருவான். நாமும் கோவிலுக்குள்ளே போகிறோம்னா நதியோ பொய்கையோ அதில் நீராடுறோம், கோபுரத்தை நோக்கி கை கூப்பிக்கிறோம், அதுக்கப்புறம் துவஜஸ்தம்பத்தில் விழுந்து நமஸ்கரிக்கிறோம். அதுக்கு முன்னாடி கருடன் இருப்பார் துவஜஸ்தம்பம் முன்பு, அவரை நோக்கி கை கூப்புறோம். தொடர்ந்து உள்ளே போனோம்னா ஆழ்வார் ஆச்சாரியர்களுக்கு சன்னதி இருக்கும், அவர்களை வணங்கி கொள்கிறோம். சக்கரத்தாழ்வாருக்கு சன்னதி இருக்கும், அவரை வணங்கி பிரதட்சணம் பண்ணுறோம். அதுக்கப்புறம் தாயார் சன்னதிக்கு போகிறோம், தாயாரை சேவிச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் அப்படியே சுற்றி வந்தால் ஆண்டாள் சன்னதி, ஆண்டாளை சேவிச்சுக்கிறோம். தொடர்ந்து விஸ்வக்சேனர் சன்னதி, அவரை சேவிச்சுக்கிறோம். எல்லாரையும் சேவிச்சு முடிச்சுட்டு பெருமாள் சன்னதிக்கு வந்தால் ஜெயன் விஜயன் வாயில் காப்பாளன் இருப்பா. அவள்கிட்ட அனுமதி வாங்கிட்டு உள்ளே போகிறோம். உள்ளே போனால் முதல்ல அர்ச்சகரை நோக்கி கை கூப்பணும், அர்ச்சகரை வணங்கி விட்டு அதுக்கப்புறம் பகவானை வணங்க வேண்டும். பகவானை வணங்கி அவனுடைய அனுகிரகத்தை பெற்றுக்கொண்டு திரும்பி வரும்போது ஆஞ்சநேயர் திருவடி காத்துருப்பார். ஆஞ்சநேயரை வணங்கிட்டு கோவிலேருந்து நாம் வெளியில் வரோம். இது போயிட்டு வரக்கூடிய அனுபவத்தை நினச்சி பார்த்தோம்னா விரஜையிலே நீராடி வைகுண்டத்தின் கோபுரத்துக்குள்ளே நுழைந்து விஷாக்க யூபஸ்தம்பத்தை கடந்து ஐரம்மதியம் சரசையும் அஸ்வத்தம் ஆகிய அந்த சோமசவனத்தையும் கடந்து தொடர்ந்து அங்கே உள்ள பதிகளை பதியினில் பாங்கினில் பாதங்கள் கழுவினர். அந்த பதிங்கிறது என்னன்னா, வைகுண்டத்தில் ஒத்தொத்தருக்கும் சன்னதிகள் இருக்கும், ஆதிசேஷன் கருடன் அவளுக்கெல்லாம். அந்த ஒவ்வொரு இடத்துக்கும் நம்மாழ்வாரை கூப்பிட்டு அவள் திருவடியை அலம்பினாலாம். பதியினில் பாங்கினில் பாதங்கள் கழுவினர்னு பாடியிருக்கார். அதுபோல் நம்ம ஒவ்வொரு சன்னதியாக சேவிச்சு கடைசியாக பெருமாளுடைய சன்னதிக்கு போய் அவனுடைய திருவடிகளை வணங்குவதுங்கிறது வைகுண்டத்துக்கு போயிட்டு வந்த அனுபவத்துக்கு ஒரு முன்னோட்டமாக ட்ரெய்லராக நமக்கு இருக்கும். மெயின் பிக்சர் வரத்துக்கு முன்னாடி ட்ரெய்லர் வர மாதிரி பின்னாடி நீ வைகுண்டம் போய் இப்படித்தான் பெருமாளை அனுபவிக்க போகிறேங்கிறது கோவிலுக்கு போயிட்டு வந்தால் நமக்கு ஒரு ட்ரெய்லராக இருக்குங்கிறதுக்காகத்தான் இப்படிப்பட்ட கோவில்களை அமைத்தார்கள். இது ஒன்று. ரெண்டாவது, நம்ம வீட்டில் உள்ள பெருமாளுக்கே எல்லா பவரும் உண்டு. அப்புறம் ஏன் கோவிலுக்கு போகிறோன்னா, அங்கே ரிஷிகள் இறைவனை பிரதிஷ்டை செய்திருப்பார்கள். அவள் தபஸும் அதில் சேர்ந்துருக்கும். நம்ம வீட்டில் பிரதிஷ்டை பண்ணுறதும் வசதி தான். ஆனால் ரிஷிகள் பிரதிஷ்டை பண்ண கோவிலில் அவர்களுடைய தபஸும் சேர்ந்துருக்கும்.
ஆழ்வார்கள் பாடிய திவ்ய தேசங்கள்ங்கிறோம். அந்த இடத்துல ஆழ்வார்கள் போய் நின்று கண்ணீர் விட்டு கதறி அழுது உருகி உருகி பகவானை பாடியிருப்பா. அவர்களுடைய அந்த பக்தி, ஞானம், தபஸ் அத்தனையும் அந்த இடத்துல இன்னும் நிறைந்திருக்கும். அந்த பக்தி மனம் இன்னும் கமழ்ந்து கொண்டே இருக்கும். அதே கோவிலுக்கு நாம் இப்போ போகிறோம்னா அந்த தபஸின் ஒரு துளி, அந்த பக்தியில் ஒரு துளிங்கிறது நமக்கு இப்போவும் வருங்கிறதுனால தான் கோவிலுக்கு போகும் பழக்கத்தை வளர்த்து கொள்ள வேண்டும்னு சொல்கிறா. வீட்டில் இருந்தே நம்ம வழிபட்டாலும் பகவான் அனுகிரகம் பண்ணுவான், குறையில்லை. ஆனால் ஏன் கோவிலுக்கு போகணும்னா அந்த ரிஷிகளின் தபஸ், ஆழ்வார்களின் தபஸ், எத்தனை ஆச்சாரியர்கள் போய் பகவான் அங்கே மங்களாசாசனம் பண்ணியிருப்பா, அவர்களுடைய சாநித்தியம் எல்லாம் இன்னும் அந்த கோவிலில் இருந்துகிட்டே இருக்கும். அது வேற எந்த இடத்துக்கு போனாலும் நமக்கு கிடைக்காதே. அதனால தான் பெரியோர்கள் சொல்கிறா, புதுசாக கோவில் கட்டுறதை விட பழைய கோவிலை பாதுகாத்து அதை புனருத்தாரணம் பண்ணாதான் புண்ணியம்னு சொல்கிறா பாருங்க. என்ன காரணம்னா அந்த பழைய கோவிலில் தான் இவ்வளோ ட்ரெஷர் இருக்குது. நினச்சி பாருங்க, இன்றைக்கி நம்ம பார்த்தசாரதி கோவிலுக்கு போகிறோன்னா திருமழிசை பிரான் அதே இடத்துல நின்று தான் பெருமாளை சேவிச்சு உருகியிருப்பார். திருமங்கை ஆழ்வார் அதே இடத்துல குமுதவல்லி நாச்சியாரோடு நின்று பெருமாளை பற்றி பாசுரம் பாடியிருப்பார். அவன் நின்ன இடத்துல நாமும் போய் நிற்கிறோன்னா எத்தனை ஜென்மம் புண்ணியம் பண்ணியிருக்கணும்னு நினச்சி பாருங்க. பகவன் நாம போதேந்திராள்னு ஒரு பெரியவர், அவர் எல்லா இடத்துலையும் போய் ராமநாம பிரச்சாரம் பண்ணார். அவர்கிட்ட போய் ஒருத்தர் கேட்டாராம், இந்த ராமநாமம் சொன்னால் ஏதாவது புண்ணியம் கிடைக்குமான்னார். போதேந்திராள் சிரிச்சாரான், டேய் ராமநாமம் சொன்னால் புண்ணியம் கிடைக்குங்கிறது அப்புறம், நீ புண்ணியம் பண்ணியிருந்தா தாண்டா உன் வாயிலேயே ராமநாமம் வரும், புண்ணியம் பண்ணாதவன் வாயில் ராமநாமம் வராதுன்னாராம். அப்படி கோவிலுக்கு போனால் கிடைக்கிற அனுகிரகங்கிறது அப்புறம், ஆனால் எவ்வளோ புண்ணியம் பண்ணியிருந்தா நீங்கள் திருமங்கை ஆழ்வாரும் திருமழிசை பிரானும் எந்த இடத்துல வந்து நின்று பார்த்தசாரதியை சேவிச்சாலோ அதே இடத்துல இன்னைக்கு நாம் நின்று அவனை சேவிக்கிற பாக்கியம் பெற்றிருக்கிறோம் என்றால் அதற்கு எவ்வளோ புண்ணியம் பண்ணியிருக்கணும். அதுக்காகத்தான் கோவிலுக்கு போகணுங்கிறோம். இதுவும் எல்லாமே ராமானுஜர் சொல்லாத எதுவுமே நாம் புதுசாக சொல்ல போகிறது இல்லை. ராமானுஜர் திருவேங்கடமலையில் எழுந்தருளி இருந்த சமயம் கீழ் திருப்பதியில் இருக்கார். அப்போது ஒரு சில அடியார்கள் ராமானுஜர்கிட்ட போய் சொன்னாலாம், இந்த கிருமிகண்ட சோழன்னு ஒரு சோழன், அவன் சிதம்பரம் தில்லை திருச்சித்திர கூட்டத்தில் உள்ள கோவிந்தராஜ பெருமாளுக்கு ஒரு பெரிய தீங்கிழைச்சுட்டான். அதை பற்றி பின்னாடி திரைப்படத்தில் கூட காமிச்சா, நீங்களே பார்த்துருப்பேன். தில்லை திருச்சித்திர கூடம் கோவிந்தராஜ பெருமாளுக்கு இந்த கிருமிகண்ட சோழன் என்பவன் ஒரு பெரிய தீங்கிழைச்சுட்டான். அதை போய் சொல்கிறான், அந்த பெருமாள் மூலவர் திருமேனியே கொண்டு போய் கடலில் சேர்த்துடுறான். இப்படிப்பட்ட பாப்பம் பண்ணிட்டான் அந்த பாப்பி அப்படின்னாலும் ராமானுஜர் என்ன பதில் சொல்லியிருப்பார்னு நினைக்கிறேன்? பெருமாளுக்கு பவர் உண்டு, திரும்பி வந்துடுவார். கரெக்டு தான், பெருமாளுக்கு சக்தி உண்டு, திரும்பி வருவார், எப்படி வந்துட்டார். ஆனால் ராமானுஜர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? கண்வ மகரிஷியின் தபஸும் குலசேகர பெருமாள் மங்களாசாசனமும் வீண் போகாது, கவலைப்படாதேன்னார். கண்வ மகரிஷியின் தபஸும் குலசேகர பெருமாளின் மங்களாசாசனமும் வீண் போகாது அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த ஊரில் பெருமாளை பிரதிஷ்டை பண்ணது யாருன்னா கண்வ மகரிஷி. கொஞ்சம் சவுண்ட் இல்லாமல் பார்த்துக்கலாமா? நானே முடிச்சிட போகிறேன், இன்னொரு 15 நிமிஷம். அந்த ஊரில் பெருமாளை பிரதிஷ்டை செய்தவர் யாருன்னா கண்வ மகரிஷி. தன் தபஸால கோவிந்தராஜ பெருமாளை பிரதிஷ்டை பண்ணார். அந்த பெருமாளை குறித்து 10 பாசுரம் குலசேகர பெருமாள் அங்கனடு மதிழ்புடை சூழ் அயோத்தி என்னும் அணிநகரத்து உலகனைத்தும் விளக்கும் சோதி வெங்கதிரோன் குலத்துக்கோர் விளக்காய் தோன்றி விண்முழுதும் உயக்கொண்ட வீரன் தன்னை என்று தொடங்கி தில்லைநகர திருச்சித்திரக்கூட பெருமாளை ராமனாகவே கண்டு மொத்த ராமாயணத்தையும் 10 பாட்டில் அந்த ஊரில் பாடினவர் குலசேகர பெருமாள். அப்போ ஒரு ஆழ்வார் பாடியிருக்கார், ஒரு ரிஷி தபஸ் பண்ணி பிரதிஷ்டை பண்ணியிருக்கார். அது வீண் போகாது, கவலைப்படாதீங்கோ. இன்னைக்கு இந்த சோழன் இப்படி தப்பு பண்ணாலும் பெருமாள் இந்த கோவிலுக்கு மீண்டும் வருவார்னு அன்று ராமானுஜர் சொன்னார். இப்போ பாருங்க, கோவிந்தராஜனுக்கு சம்பிரோக்ஷணமே இப்போ சமீபத்தில் நடந்துருத்து. பெருமாள் திரும்ப வந்தார், நன்னா அவருக்கு கோலாகலமாக அவருக்கு வழிபாடு எல்லாமே தொடங்கியது. இப்போ அவருக்கு சம்பிரோக்ஷணம் வரைக்கும் நடந்துருத்து. அப்போ ராமானுஜர் சொன்ன வார்த்தை பெருமாளுக்கு பவர் உண்டு, திரும்பி வருவார்னு சொல்லலை, அது நோன் ஃபேக்ட், அவருக்கு சக்தி உண்டு. ஆனால் ராமானுஜர் சொன்ன வார்த்தை அந்த ரிஷியின் தபஸும் ஆழ்வாருடைய பாசுரமும் வீண் போகாது. அதுதான் திருக்கோவிலுக்குள்ள ஏற்றம். ஸ்ரீரங்கத்தில் பார்க்குறோமே, எத்தனையோ படையெடுப்பு வந்தது, எத்தனையோ ஆபத்து வந்தது. நம்பெருமாளே வனவாசம் போல ஸ்ரீரங்கத்திலேருந்து 48 வருஷம் வெளியில் போனாலும் மீண்டும் அதே திருக்கோவிலுக்கு திரும்பி வந்தார். ஸ்ரீரங்கத்துக்கு அதே பெருமை வந்தது. காரணம் என்னன்னா அது தபஸ். யாரோட தபஸ்? பிரம்மா தபஸ் பண்ணி சத்தியலோகத்துக்கு வந்து, இக்ஷ்வாக்கு ராஜா தபஸ் பண்ணி அதனாலே பூமிக்கு வந்து, அதுக்கப்புறம் தர்மவர்ம சோழன் தபஸ் பண்ணி அதனால் சோழ நாட்டுக்கு வந்து, விபீஷணன் தபஸ் பண்ணி விபீஷணன் சரணாகதிக்காக அவனுக்கு அனுகிரகம் சொல்லி ஆழ்வார்கள் அத்தனை பேரும் பாடி, ஆச்சாரியர்கள் அத்தனை பேரும் வாழ்த்தி,
இவ்வளவு ஏற்றம் பெற்ற பெருமாள் தன் ஊருக்கு வராமல் இருப்பாரா? அதை விடுங்கோ. அயோத்தி ராமன் சமீபத்தில் பார்த்தோமே, ராம ஜென்ம பூமியில் 500 வருஷம் ஆனாலும் ராமன் அன்று 14 வருஷம் வனவாசம் போயிட்டு அயோத்திக்கு திரும்பி வந்தார். இப்போ 500 வருஷம் வனவாசம் முடிச்சுட்டு ராமன் அதே அயோத்திக்கு ராம ஜென்ம பூமின்னு திரும்பி வந்தானே. என்ன காரணம்னா அதுதான் ரிஷிகளுடைய தபஸ். அந்த இடத்துல பகவான ஆழ்வார்களும் ரிஷிகளும் ஆச்சாரியர்களும் பாடியிருக்காருன்னா அந்த தபஸுங்கிறது அங்கே இருந்துகிட்டே இருக்கும், வீண் போகாது. அந்த கோவிலே ஒருவேளை மாறினாலும் கூட பகவான் அங்கே மறுபடியும் வந்துருவார். அந்த தபஸ் வீண் போகாது. அதனால தான் கோவிலில் போய் பகவானை வழிபடணும். அந்த தபஸின் ஒரு துளி நமக்கும் கிடைக்கும். அடுத்து இந்த குலதெய்வம், சொந்த ஊர் பெருமாள்னு சொல்லுவா. பொதுவாக ராமானுஜ நெறியில் சொந்த ஊர் பெருமாள்பா, குலதெய்வம் என்று சொல்வதும் உண்டு. அந்த சொந்த ஊர் பெருமாளை நாம் ஏன் வழிபடணும்னா அதுக்கும் ஒரு விஷயம் இருக்குது. நம்முடைய மூதாதையர்கள் குலமுன்னோர்கள் எல்லாரும் வழி வழியாக அந்த பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணிகிட்டே வந்திருப்பா. அவரும் வழி வழியாக நம்ம பரம்பரைக்கு அனுகிரகம் பண்ணிகிட்டே வந்திருப்பார். நம்முடைய முன்னோர்கள் இப்போ ஒருவேளை வைகுண்டம் போயிட்டாலும் மோட்சமே அடைஞ்சிட்டாலும் கூட அந்த கோவிலுக்கு பெருமாளை சேவிக்க அவளும் வருவாளாம். நேற்றுக்கு நீ தானப்பா வைகுண்டம் போனால் திரும்ப பூமிக்கு வரமாட்டான்னு சொன்னியே. கர்மாதீனமாக பூமியில் பிறக்க மாட்டா, ஆனால் கைங்கரியத்துக்காக கர்மாவின் தொடர்பில்லாமல் அவளும் பூமிக்கு வந்து ஆஹா இந்த பெருமாளை தானே வாழும் காலத்தில் நாம் சேவிச்சோன்னு சொல்லி அவரை மங்களாசாசனம் பண்ணுறதுக்காக வருவார்கள். அதனால் அந்த சொந்த ஊர் பெருமாளை போய் நாம் வழிபட்டோம்னா அவர் அனுகிரகத்தோடு நம் முன்னோர்களின் அனுகிரகமும் நமக்கு சேர்ந்து கிடைக்கும். அதனால தான் அந்த குலதெய்வத்தை விட்டுடாத, சொந்த ஊர் பெருமாளை விட்டுடாதேன்னு சொல்கிறா பாருங்க. அதுதான் கோவிலினுடைய முக்கியத்துவம். இன்னொன்று, அந்த நாளில் பாருங்க, மக்களின் வாழ்வியலோடு கோவிலுங்கிறது இணைந்திருக்கும். ஊரின் மத்தியில் பார்த்தா கோவில் இருக்கும். கோவிலை சுற்றி தான் மக்களுடைய எல்லா விதமான வாழ்க்கையும் அமைந்திருக்கும். இன்றைக்கும் ஸ்ரீரங்கத்தில் பார்க்கலாம். ஸ்ரீரங்கம் பெரிய கோவில் நடுவில் இருக்கும். கோவிலை சுற்றி தான் அத்தனை பேருக்கும் வாழ்வு. ஒரு கோவில்னு இருக்குன்னா அங்கே உபன்யாசம் நடக்கும், கதா காலக்ஷேபம் நடக்கும், தெய்வீகமான நாட்டியங்கள் நடக்கும். அதன் மூலம் மக்களுக்கு ஆன்மீக ஞானம் ஏற்படும், பக்தி வளரும். இன்னொன்று, கோவிலில் சிற்பக்கலை இருக்குது. இன்றைக்கி ஆர்கியாலஜியில் ஆராய்ச்சி பண்ணிட்டு வியந்து போகிறான், இவ்வளோ பெரிய சிற்பக்கலையா. கோவிலில் கட்டிடக்கலை இருக்குது. கட்டிடக்கலையின் பெருமை என்ன கோவிலை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இன்னும் எத்தனை கலைகள், பாட்டு, வாத்தியங்கள், இசை, நாட்டியம், அத்தனை கலைகளுக்கும் இன்றைக்கி இந்த ஹப்புன்னு சொல்கிறா பாருங்க, அதுக்கான சென்டர்னு. அப்படி கலை, கல்வி, இலக்கியம், நாட்டியம், கலாச்சாரம் அத்தனைக்கும் ஒரு ஆதாரமாக ஹப்பாக இருப்பது எதுன்னா திருக்கோவில். அதனால தான் கோவில்ங்கிறது ரொம்ப முக்கியம். கோவில் வழிபாட்டு முறைங்கிறத நாம் விட்டுடவே கூடாது. எல்லாத்துக்கும் மேலே ஒரு ஊரில் இருக்கிற கோவில்ங்கிறது என்னென்னா, ஊரார் எல்லாரும் சேர்ந்து இறைவனை வழிபட்டு அவனுக்கு நன்றி தெரிவிக்கிறானாம். இது கோவில் வழிபாட்டில் எப்போதுமே உண்டு. ஒரு ஊரில் எல்லாருக்கும் நல்ல உணவு கிடைக்கிறது, உடை கிடைக்கிறது, இருக்க இடம் கிடைக்கிறது, மழை நன்னா பெய்யறது, விவசாயம் செழிக்கிறது, நதியில் தண்ணீர் நன்னா ஓடுறது, வளம், ஆரோக்கியம், செல்வம் எல்லாம் நிறைகிறதுன்னா எல்லாம் கொடுப்பவன் இறைவன் தானே. நம்மால் ஒரு குண்டூசியை கூட உருவாக்க முடியாது. எல்லாம் உருவாக்கியவன் அவன். அத்தனையும் உருவாக்கி கொடுக்குறான். அவன் அத்தனை பேருக்கும் கொடுத்ததெல்லாம் கொடுத்தான். அவன் யாருக்காக கொடுத்தான்? ஒருத்தருக்காக கொடுத்தான் இல்லை, ஊருக்காக கொடுத்தான். அத்தனை பேருக்கும் ஊருக்காக கொடுத்துருக்கான் இல்லையா? அதனால் ஊரே கூடி கோவிலில் போய் அந்த இறைவனுக்கு காணிக்கை செலுத்தி நன்றி தெரிவிக்கிறார்கள். இந்த வருஷம் ஊரில் எல்லாம் விளைச்சல் நன்னா இருந்தது, எல்லாரும் வளமோடும் நலமோடும் வாழ்கிறோம் என்றால் நீ கொடுத்ததுப்பா என்று ஊர் கூடி நன்றி தெரிவிக்கும் இடம் எதுன்னா திருக்கோவில். அவரவர் தனித்தனியாக வீட்டில் நன்றி தெரிவிக்கலானாலும் ஒரு சிலர் பண்ண முடியாது. மொத்தமாக எல்லோரும் ஊருக்கு போய், அதனால தான் வழக்கம் வச்சிருப்பா, முதல் மாத சம்பளம் வாங்கினா கோவிலில் போய் அந்த சம்பளத்தில் இருந்து ஒரு தொகையை செலுத்துவது. முதல் அறுவடை ஆச்சுன்னா ஒரு கரும்போ ஏதோ ஒரு தானியமோ அதை கோவிலுக்கு கொண்டு போய் சமர்ப்பிப்பது. காரணம் என்னன்னா, அந்த ஊரில் உள்ள மொத்தத்தையும் தன் கட்டுப்பாட்டில் வைத்து இறைவன் பார்த்து கொள்கிறான். அவன்தான் ஊருக்கு ராஜா. அவனுடைய பிரஜைகளாக நாம் வாழ்கிறோங்கிற உணர்வு வரணும். அதுக்குத்தான் கோவில். கோவிலில் பாருங்க, இறைவன் வீற்றிருக்கும் கோலத்தை பார்த்தாலே கொண்டார். ராஜான்னு சொன்னால் அப்பப்போ நகர்வலம் வரணுமே, அதுக்கு தான் ரதோத்சவம், தேரோட்டம், வாகன புறப்பாடுன்னு சொல்லி அப்பப்போ நகர்வலம் வரார். ராஜான்னு சொன்னால் அரண்மனை இருக்கணுமே, கோவில் தான் அவருடைய அரண்மனை. ராஜான்னு சொன்னால் அவருக்கு கீழே பிரஜைகள் இருக்கணுமே, நாம் அத்தனை பேருமே பிரஜா தான். ராஜான்னு சொன்னால் பேர்லேயும் ராஜான்னு இருக்கணுமே, வச்சுட்டார். ரங்கராஜா, வரதராஜா, ஷார்கராஜா, சுந்தர ராஜா, எல்லாமே ராஜா ராஜானே பேர் வச்சுருக்கார் பாருங்க. நான் தாண்டா ராஜாதி ராஜா, நான் தாண்டா மன்னாதி மன்னன்னு பகவான் காட்டுறான். அப்போ இறைவனை மன்னனாக அரசனாக கொண்டு அவனுக்கு கீழ் பிரஜைகளாக அந்த ஊரார் வாழ்வது தான் கோவிலினுடைய அமைப்பு. அப்போ எத்தனை விஷயம் பார்த்தோம். ஒன்று, வைகுண்டமே போயிட்டு வந்து நாம் திரும்ப வரக்கூடிய அந்த அனுபவம் நமக்கு கிடைக்கிறது.
ரெண்டாவதாக பார்த்தோம்னா அந்த கோவிலில் ஆழ்வார் ஆச்சாரியர் ரிஷிகளுடைய தபஸ் நிறைந்திருக்கு. 3 மூதாதையர்கள் வழிபட்ட கோவில், சொந்த ஊர் பெருமாள்னா அவர்களுடைய ஆசீர்வாதமும் சேர்ந்து வருது. 4வது ஊரினுடைய வாழ்வியலோடு அந்த கோவில் என்பது கலந்து கலை, இலக்கியம், கலாச்சாரம் எல்லாத்துக்கும் ஒரு ஹப்பாக இருக்குது. 5வதாக ஊர் கூடி நன்றி தெரிவிக்கிறார்கள். 6வதாக அவனை ராஜாவாக்கி அவனுக்கு பிரஜையாக வாழ்கிறார்கள். அதனால தான் ஒரு விக்கிரகம்னு வழிபடாமல் கோவில் கட்டி வழிபடுகிறோம் என்பது 7வது கேள்விக்கான பதில் ஆச்சு.